இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். இந்த குட்டி ஸ்டோரியில வர பர்சன் யாருன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா ஃபுல்லா பார்க்கணும். எல்லாருமே ஒரு வழி பாதையில போக்கல தனக்குன்ற ஒரு பாதையை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ள நினைச்சாங்க. ஒரு கேர்ள் யூனிக் பாதையை கிரியேட் பண்ணாலும் பட் அந்த யூனிக் பாதையில அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் மூலமாக இன்னைக்கு அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா இருக்கிறாங்க. ஈபேல எல்லாருமே வந்து ப்ராடக்ட்டை கையில எடுத்து தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்பலாம். அப்படி பண்ணா தான் நமக்கு ஒரு பிசினஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும்னு நினைப்பாங்க. பட் இந்த சிஸ்டர் மட்டும் டிஜிட்டல் ப்ராடக்ட் சொல்ற ஒரு டூலை வந்து கையில எடுத்தாங்க. அந்த டூல் மூலமாக எந்த ஒரு ஷிப்பிங் காஸ்ட்டுமே இல்லாம இன்டர்நெட் மூலமாக அவங்களுடைய ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா வந்து ஈபியால நிலைச்சு நிக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம் வந்து 20 ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லாட்டி 30 ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்களான்னு. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 100% பாசிட்டிவ் ரேட்டோட. இவங்க யாருன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ள விருப்பப்படுறீங்கன்றது எனக்கு கேக்குதுங்க. இவங்க வேற யாரும் இல்ல, அப்ரேட்டுடைய ஸ்டூடெண்ட் அஃப்ரா. இவங்க சம்மந்துரை சேர்ந்தவங்க, கரண்ட்லி துபாயில இருக்கிறாங்க அண்ட் ஈபியால சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமனா இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் நினைப்பீங்க ஈபியால நமக்கு ப்ராடக்ட்டை கையில் எடுத்தா மாத்திரமே தான் நல்ல ஒரு சேல்ஸுக்கு போக முடியும். நமக்கு ப்ராடக்ட்டை தொடாமலே டிஜிட்டல் ப்ராடக்ட் மூலமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்களும் இது மாதிரி ஏர்ன் பண்ண விருப்பப்பட்டீங்களா? டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி கமெண்ட் செக்ஷன்ல அஃப்ராண்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸை எடுத்துக்கொள்ள முடியும்.